தி பிக் பாஸ் காமன் மேன் அந்த ஷோவில் நடந்த அந்த பஸ் டாஸ்க் சேட் டாஸ்க் அதுக்கெல்லாம் எந்த இடத்துலயுமே நான் நல்ல ரிவ்யூவே பார்க்கல. ஓகேவா, அது ஏன்னா வச்சிங்க அப்படின்ற மாதிரி தான் வீடியோ போட்டு எல்லாருமே கேட்டிருக்கீங்க. அதே தாங்க அந்த குமுதம் இன்டர்வியூல நாங்களும் சொல்லியிருக்கோம். அதுக்கு அந்த யூடியூப் பேஜ்ல குமுதம் யூடியூப் பேஜ்ல அவ்வளோ கமெண்ட் வந்து பண்ணி வச்சிருக்கீங்க. நாங்களா இருக்க உள்ள போனோம்னு சொன்னா நீயா இருக்கிறது எதுக்கு உள்ள போற, நீயா வெளியே இருக்க வேண்டியதானா? அதாடா ஷோவே, ரியாலிட்டி ஷோ. நான் யாருன்னு சொல்றது தான் அந்த ஷோவே. அப்ப நானா இருக்க தான் போறேன்னு தான் சொல்ல முடியும். நாங்க சிங்கர் சூப்பர் சிங்கருக்கு போறதுக்கு இல்ல டான்ஸ் ஜோடி டான்ஸ்க்கு நான் ஆட போறோம் கிடையாது. இல்ல அது ஒரு ரியாலிட்டி ஷோ. பைத்தியக்காரங்க எதுக்கு கமெண்ட் பண்ணிச்சிருக்கீங்க எனக்கு புரியல. இப்ப நாங்க என்ன சொல்றோம், எந்த இடத்துல விஜய் டிவி ஃபேம் தப்பா சொல்லல, டிஃபேம் பண்ணல, எந்த இடத்துல அவங்க வந்து எங்களை மிரட்டாங்க அதை பண்ணாங்க எதுவுமே சொல்லல. என்ன நடந்ததோ அதை சொன்னோம், அவ்வளவுதான். நடந்ததை சொன்னோம். ஓகேவா, உங்களுக்கு யாருக்காவது வந்து அது வந்து போய் அது மாதிரி ஒரு நடக்கலன்னு தோணுச்சுன்னா ஓகே ஃபைன், என்ன நடந்தது நீங்க வேணா எங்கிட்ட சொல்லுங்க, நாங்க வேணா தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா, அந்த பஸ் ஸ்டாஸ்ல ஹீல்ஸ் போட்டு யாரும் மிதிச்சிட்டாங்க. ஆல்ரெடி 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடென்ட் என் கால்ல. ஓகேவா, அது ஒரு மாதிரி இருந்துட்டே இருந்தது. ஆனா பெரிய வழிலாம் இல்ல. அதை கால வச்சு மிதிச்சோனே அந்த இடத்துல வழி ஆரம்பிச்சு மத்தியான சேலை வச்சு எவனா அமைக்கிட்டான். 10 நாள் என்னால செருப்பு போட முடியலடா. இப்ப இவ்வளவு வழி இருந்தாங்க, எதுக்கு நாங்க விளையாடணும்? புரியுது, அது ஒரு டாஸ்க். அந்த இடத்துல நம்ம ஜெயிச்சு அடுத்த இடத்துக்கு போகணும்னு வேற. ஆனா ஒரு டாஸ்கே இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்ப எங்களுக்கு எப்படி இருக்கும்? அது அன்ஃபேர் தான் தோணும். அப்ப அதான் அந்த இடத்துல நாங்க சொல்லியிருக்கோம். உங்களுக்கு அது என்ன வந்ததுன்னா கேட்கிறேன் நான். புரியுதா? சோ அடுத்த ஸ்டெப்புக்கு ஒரு டாஸ்க்ன்றது நீ ஜெயிச்சு அடுத்த போகணும், அடுத்த போகணும். அதுக்கானதுதான் அது. அதை விட்டுவிட்டு நீனா இருக்கிறதுக்கு எதுக்கு உள்ள போன அவளே இவளே அப்படியே நீங்க வந்து விஜய் டிவி வந்து உங்களை செலக்ட் பண்ணிருந்தாங்கன்னா நீங்க அவங்க நல்லவங்க சொல்லிப்பீங்க. நாங்க அவங்க நல்லவங்களும் சொல்லல, கெட்டவங்களும் சொல்லல. முதல்ல அந்த வீடியோ முழுசா பார்த்துட்டு பாருங்க. சும்மா மேலாப்ல ப்ரோமோ பார்த்துட்டு வந்து கட்டிட்டு இருக்காதீங்க. ஓகேவா, சோ வந்து எங்களுக்கு அது நடந்தது அன்ஃபேர் அப்படின்னு தோணுச்சு. அதான் சொல்றேன். இன்னைக்கு சாயந்தரம் தரமான ஒரு அப்டேட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். என்னோட பேஜ்ல நான் கொடுக்குறேன், தரமான ஒரு அப்டேட் கொடுக்குறேன். அப்பவாவது புரிஞ்சுக்கோங்க. ஆனா நாங்க சொல்றது மட்டும் நடந்துருச்சு அப்படின்னா நாங்க கரெக்ட். ஓகேவா, என்னால 3 நிமிஷம் வீடியோ முழுசா சொல்ல மாட்டேன்றதுக்காக நான் நேத்து பார்த்த கமெண்ட்ஸ்க்கு அந்த கொடுத்துட்டு இருக்கவங்களுக்கு தான் இந்த பதில நான் கொடுக்கணும்னு நினைச்சேன். ஒரு டாஸ்க் விளையாடணும், நம்ம ஜெயிச்சு அடுத்த லெவலுக்கு போறோம். அது டாஸ்கே இல்லன்னு சொல்லிட்டாங்கன்னா ஆமா எங்களுக்கு ஹர்ட் ஆகதான் செய்யும். நாங்க வந்து கொடுக்க தான் செய்வோம், சொல்ல தான் செய்வோம். ஓகேவா, ஆனா ஃபைனலி ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன். இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு விஷயத்த பண்றவங்கள கக்கிட்டு இருக்கீங்கல்ல. ஓகேவா, 2017 இருந்து இன்னைக்கு வரைக்கும் யாவும் போட்டு காசு இல்லாம கடன் வாங்கி உடனே வாங்கி அங்கிட்டு சுத்தி இன்னைக்கு வரைக்கும் 10 வருஷமா நின்னுட்டு இருக்கேன். ஓகேவா, நான் நின்னுட்டு இருக்கேன். நான் யாருன்னு காமிச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு வீடியோ அத்தனை பேர் பாக்குறாங்க, நான் போஸ்ட் பண்றேன். நான் வெளியில போனா ஐடென்டிஃபை பண்றாங்க அப்படின்னா நான் என்னோட ஸ்டஃப் வெளில கொடுத்துட்டு இருக்கேன். நான் யாருன்றதை காமிச்சிட்டு இருக்கேன். ஓகேவா, உட்காந்து உங்களை மாதிரி ஃபேக் ஐடியோட வேற ஏதோ உட்காந்து பாக்குறவங்க எல்லாம் உட்காந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கல. ஃபைனலி நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஓகேவா, இங்க ஜெயிச்சவனுக்கும் தோத்தவனுக்கும் வரல இருக்கு. உங்களை மாதிரி உட்காந்து வெட்டியா வேடிக்கை பார்த்துட்டு அடுத்தவங்க சினிமா பேசிட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு முக்ததான் இருக்கும். புரியுதா? சோ தட் நான் ஃபைனலி ஒன்று சொல்றேன். ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சா பேசுங்க, தெரியலனா எல்லாத்தையும் மூடி போயிடும். ஓகேவா, இது எனக்கான க்ளோஸரா நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். வர வீடியோஸ்ல அடுத்தடுத்து நான் அதை பத்தி கட்டாயமா பேசுறேன். அடுத்து ஒரு டாஸ்க் இருக்கு நான் சொல்றேன். ஓகேவா, சோ அந்த வீடியோல கூட குமுதமோட இன்டர்வியூ கூட நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன். நாங்க எங்களையே செலக்ட் பண்ணலன்னு கூட நாங்க கேட்கல. எங்களை விட டேலண்டா அவ்வளவு பசங்க இருந்தாங்க, அவங்களையும் செலக்ட் பண்ணலன்னு தான் நாங்க கேட்டோம். ஓகேவா, ஜார்ஜ் கோயம்புத்தூர்ல இருந்து வந்தவர் இன்னைக்கு அவர் வெளில இருக்காரு. அவரெல்லாம் உள்ள போனதுல இருந்து ஜட்ஜஸ் ஸ்டார்ட் பண்ணி பார்த்ததுல இருந்து வெளியில வர வரைக்கும் ஹோல்டு கார்டு வாங்கிட்டு வெளில வர வரைக்கும் சிரிக்க வச்சிட்டு இருந்தார். அவர் இன்னைக்கு வெளில இருக்காரு. கவின் அந்த பையன் ஃபுல் என்டர்டைனர். 50 பேர் இடத்துலயும் தனியா தெரிஞ்சான். எல்லாரும் என்டர்டைன்மெண்ட் வச்சுட்டான், எல்லாத்தையும் ஜோவியா பேசினான். இன்னைக்கு அவன் வெளில இருக்கான். இவங்கெல்லாம் என்ன இடத்துல கேள்வி கேட்டா பைத்தியக்காரங்க மத்த குறித்து எங்களை வந்து பேசிட்டீங்க. நான் மென்டல் பேவிடா திருப்பியும் சொல்றாங்க. நாங்க ஜெனுவனா விளையாண்டோம், ஆனா அந்த இடத்துல ஜெனுவனஸ் இல்லைன்னு தோணுச்சு. அதனால நாங்க வந்து இன்டர்வியூ எங்களை கேட்டாங்க, கொடுத்தோம். பிக் பாஸ் காமன் மேனில் பார்ட்டிசிபேட் பண்ண ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆதங்கத்தை தெரிவித்து வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கப்புறம் தனியாக ஒரு யூடியூப் சேனலில் ஒரு 4 பேர் வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டாங்க. அதில் இவங்களும் ஒருத்தர் தான். பட் இன்டர்வியூக்கில் கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் எல்லா பேருமே வைய ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி நீங்கள் திமிரா பேசுகிறீங்க, பிக் பாஸ்னால் இப்படி தான் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் வைய ஆரம்பித்ததுக்கப்புறம் அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோவை போட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவங்க திட்டியிருக்காங்க. ஸோ பொதுவாக அவங்க சொல்ல வர்றது என்னன்னா, தேவையில்லாமல் அந்த பஸ் டாஸ்க் வச்சாங்க, அதில் நாங்கள் 2 மணி நேரம் மூச்சு முட்டை போராடினோம். பட் அதில் ஒரு எந்த யூஸுமே இல்லை. அதுக்கப்புறம் சேரை விட்டு அடிக்க விட்டு அதுலேயும் வந்து பார்த்தோன்னா எல்லா பேருமே செலக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எதுக்கு டாஸ்க் வச்சாங்கன்றதே கேள்விக்குறியாக போச்சு. எங்களை ஒரு பலியாடாக யூஸ் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க.